கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம். அடுத்தடுத்து வீடியோஸும் போட முடியல, வாய்ஸும் கொடுக்க முடியல. ஒரு வழியாக நாங்கள் அந்த கண்டினியூஷன் வீடியோவை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அதில் நாங்கள் அடுத்து நாங்கள் எங்கள் தோட்டத்துக்கு வந்திருந்தோம். ஸோ சின்னதாக ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு தோட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அப்போது எங்கள் வீட்டு வாசலில் இருந்த ஒரு செடியை உடச்சி விட்டுருந்தாங்க. அதுலேருந்து ஒரு குருவி ரொம்ப அழகாக கூடு கட்டி அந்த கூடு கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ அந்த கூடை இன்னொரு மரத்துலேயே ஒரு செடியிலே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு குருவிக்கு எவ்வளோ ஒரு ஒரு புத்திசாலித்தனம் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக கூடு கட்டுறது பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நான் இப்போ தான் நேராக பார்க்குறேன். ஸோ எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி தான் போகிறோம். ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் இருக்குது. அந்த ஷாப் தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். இந்த செக்குப்பெரும்பை பற்றி நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது பயங்கரமாக கூடு கட்டவும் செய்யுமா, அந்த அளவுக்கு மனுஷங்களை கடிக்கவும் செய்யுமா. இந்த செகப்பெரும்பு மாதிரி தான் நிறைய மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நாங்கள் போய் பாண்டிச்சேரி போயிட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாதி ரோட்டுக்கு மழை பெய்யுது. இன்னும் கொஞ்சம் பாதி டிஸ்டன்ஸ் தாண்டி போனோன்னா இந்த மழையே நின்றுடுது. ஆனால் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல மட்டும் மழை துறள் போட்டுக்கிட்டே இருக்குது. அது எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லைங்க. இயற்கையோட படைப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி வந்துட்டோம். அடுத்து பிஎஸ்ஆர் சில்க்ஸ் போய் ஷாப்பிங் பண்ணலாம் வாங்க.